வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் பேக் ஓப்பன் வச்சு பண்ணலாம், ஃப்ரண்ட் ஓப்பனும் பண்ணலாம், பேக் ஓப்பனும் பண்ணலாம். பேக் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஃப்ரண்ட்டில் நேர் கட்டிங் போடும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு கட் ஆகாமல் ஈஸியாக நம்மளால் கட் பண்ணி தைக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் கிராஸ் கட்டிங் போட்டு நம்ம பேக் ஓப்பனில் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் அந்த கிராஸ் கட்டிங் ஓப்பன் பகுதி, நம்ம ஹூக் வைக்கிற பகுதி ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் கட் ஆகாமல் ஒரே பீஸாக வரணும். ஃப்ரண்ட்டில் உள்ள பீஸ் நமக்கு ஒரே பீஸாகவும் வரணும், அது கிராஸ்லேயும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தைக்க முடியுமா அப்படின்னு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இது ஒரு டிசைனர் கிளாத் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது காட்டன் கிளாத் தான். இது நம்ம லைனிங் போட்டும் யூஸ் பண்ணலாம், லைனிங் போடாமலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உள்ள கிளாத்து தான் இது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைனிங் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் நம்ம ப்ளவுஸ் ஃபஸ்ட்டில் நம்ம எப்படி கட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டில் நம்ம பேக்கில் உள்ள அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். நான் இந்த சைடில் இருந்து கட் பண்ணுறேன். நேராக ஒரு லைன் போட்டுடலாம். கிளாத்தை ஃபஸ்ட்டில் எப்போவுமே நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் நம்ம பின்பக்க அளவை நம்ம எடுக்கலாம். பின்பக்க அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுங்க. பின்பக்க அகலம் இப்போ இதில் நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் கட் பண்ணி காட்டுறேன். இது 1 மீட்டர் கிளாத் நான் எடுத்துருக்கிறேன். 1 மீட்டர் கிளாத்தில் 24 இன்ச்சு நம்ம பின்பக்க அகலம் எடுக்கலாம். அப்போது ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கத்துக்கு நமக்கு 12 இன்ச்சு வரும். இப்போ 24 இன்ச்சு அப்படிங்கும்போது இதோட உயரம் 15.5 இன்ச்சு இருந்தால் போதும். அகலம் 24 இன்ச்சு எடுத்தாச்சு. உயரம் இந்த கரை பகுதி பக்கமும் நம்ம எடுக்கலாம். 15 இன்ச்சு எடுக்கலாம். இது பின்பக்க அளவு. இது போக இந்த சைடில் நமக்கு கிளாத் இருக்குது, இந்த சைட்லேயும் கிளாத் இருக்குது. இதை நம்ம ஸ்லீவுக்காக நம்ம எடுக்கலாம். ஸ்லீவுக்கு எவ்வளோ நீளம் வரும் அப்படின்ட்டு பார்ப்போம். 11 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. இது இந்த அளவுக்கு நம்ம மடித்தோம் அப்படின்னாலும் இந்த ஸ்லீவோட அளவு எவ்வளோ வரும் அப்படின்ட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காக மடிப்போம் பாருங்கள். இந்த அளவுக்கு மடித்தோம் அப்படின்னா நமக்கு 9.5 இன்ச்சு நமக்கு இந்த ஸ்லீவோட நீளம் வரும். அந்த அளவுக்கு இதில் கிளாத் இருக்குது. இப்போ இது நம்ம பேக் சைடு நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இது நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம ரெண்டாக மடிச்சு இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பகுதியை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். இது இன்னும் நம்ம ரெண்டாக மடிக்கும்போது ஸ்லீவோட அகலம் தாராளமாக இருக்கும் பாருங்கள். இது நீளம், இது சுற்று தாராளமாக இந்த ஸ்லீவுக்கு போதும். 10 இன்ச்சு இருக்குது. இது அப்படியே நம்ம தூக்கி மாற்றிடலாம். இது ஸ்லீவுக்காக. அது போக நமக்கு இந்த சதுரமான கிளாத் நமக்கு இருக்குது. இப்போ இது நம்ம பேக் சைடு உள்ள அளவை நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணலாம். இதை வச்சே நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள அளவையும் கட் பண்ணிடலாம். இந்த கிளாத் அப்படியே நம்ம மாற்றி வச்சிடலாம். இந்த எப்போதும் நான் வைக்கிற ஆங்கிள்லேயே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. இந்த சைடு மடிப்பு பக்கம் இருக்குது. இப்போ இது நமக்கு நெக்கு பகுதி கட் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம மொத்த ஷோல்டரோட அளவு நம்ம இங்கே எடுக்கணும். இந்த சைடு ஆம்ஹோல் வரும், இந்த சைடு நெக்கு பகுதி வரும். இது உயரம், ப்ளவுஸோட உயரம். இப்போ ஷோல்டர் அளவு நம்ம அடையாளப்படுத்தலாம். ஷோல்டர் 5.5 இன்ச்சு போதுமானது. மொத்த ஷோல்டரோட அளவு. அதுக்கப்புறம் நமக்கு நெக்கோட அகலம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம். நெக்கோட அகலம் நம்ம 2.5 இன்ச்சு வச்சா போதும். 2.5 இன்ச்சு வைக்கும்போது தைக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு வரும். 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். 9 இன்ச்சு நெக்கோட உயரம்.
நெக்கோட அளவு எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வைங்க. அப்புறம் ஆம்ஹோல் 5 இன்ச்சு. இது ஆம்ஹோலுக்காக வரைஞ்சாச்சு. ஆம்ஹோல்லாம் அவரவருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கை வந்து நல்லா ஒல்லியாக இருக்கும், சிலவங்களுக்கு கை பருமனாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்ஹோலோட அளவும் மாறுபடும். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்ம தூக்கி மாற்றிடலாம். இந்த ஸ்லீவுக்கான கிளாத்தை நான் மாற்றிட்டேன். இந்த கிளாத்தை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போது சாதாரணமாக நம்ம வந்து இப்படி வச்சுட்டு நம்ம கிராஸ் கட்டிங்க்கு நம்ம இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி கிராஸில் இந்த ஒரு கார்னர்லேருந்து நம்ம அளவெடுக்கும் போது தான் கிராஸ் கட்டிங் வரும். அந்த மாதிரி நம்ம கிராஸ் கட்டிங் போடும்போது இந்த பக்கம் இப்படி வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு கட் ஆகும். இப்போது நான் சும்மா இதில் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இது நேராக நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் அப்படி தானே. அப்போ கிராஸ் கட்டிங்னால் நம்ம இப்படி வைப்போம். இந்த மாதிரி வைக்கும்போது இந்த அளவு நமக்கு என்னாகு, ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதி வந்து கட் ஆகும். இந்த நெக்கு பகுதி நமக்கு இதில் கம்மியாக வரும். இதில் ஒரு 6 இன்ச்சு வருது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வரைவோம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் லைட்டாக வரைஞ்சி காட்டுறேன். இது இப்போ நான் கட் பண்ண போகிறதில்ல. இது நான் எப்படி அந்த ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் கட்டிங் கட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரெண்டாவது நான் கட் பண்ணி காமிப்பேன். இப்போ நான் பண்ணுற இது வந்து நம்ம எப்போதும் நம்ம பண்ணுவோம் பாருங்கள். கிராஸில் நம்ம இந்த மாதிரி போட்டு இப்படி நம்ம இது வந்து ஃப்ரண்ட்டில் வர பகுதி இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணும்போது இந்த பகுதி வந்து தனித்தனி பீஸாக வந்துடும். கிராஸ் கட்டிங்க்கு தனித்தனி பீஸாக வந்துடும். அப்புறம் இதை ஜாயிண்ட் பண்ணி தான் இப்போது பேக் சைடில் வந்து பேக் ஓப்பனுக்கு நம்ம இதை கட் பண்ணணும். பேக்கில் உள்ள பகுதியை நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பேக் ஓப்பனாக நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணும்போது இது தனித்தனி பீஸாக நமக்கு மாறுது. இப்போ தனித்தனி பீஸாக மாறாமல் இந்த கிராஸ்லேயே அந்த கிளாத்தை நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் பண்ணது சரியான முறை இல்லை. ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம கிராஸில் தானே இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இது கட் ஆகி தான் வரும். இப்போ கிராஸ் கட்டிங்க்கும் ஃப்ரண்டில் கட் ஆகாமல் ஒரே பீஸாக வரணும் அப்படின்னா இப்போ இந்த சதுர பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த கார்னர் பகுதியில் அப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு இதை வந்து இந்த மாதிரி நம்ம மடிச்சிடலாம். இப்படி மடிச்சாச்சா, இந்த மாதிரி இருக்கா. இப்போது ஒரு முக்கோண ஷேப்பில் வருது. அந்த சதுர பீஸ் வந்து இப்படி முக்கோண ஷேப்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், முக்கோண ஷேப்பாக இருக்கா. இது ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். முக்கோணமாக இருக்கிறத இந்த பகுதியை நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த பக்கம் மடிப்பு பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. அப்போது இது என்னாகு, இது வந்து கிராஸ். இப்போ எழுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து கிராஸ். இதுதான் நேர், இதுதான் நேர். இது வந்து நேர், இது வந்து கிராஸ். தெரியுதா. நம்ம இப்போ ஒரு கார்னரில் இருந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா கிராஸ் தானே. இந்த கார்னரில் இருந்து இப்படி இழுக்கும்போது இது கிராஸ். இந்த கிராஸ் பக்கத்தை தான் இப்படி நம்ம ரெண்டாக மடிக்கணும். மடிச்சாச்சு. இப்போ மடிக்கும்போது இது முக்கோண ஷேப்பில் இருக்குது. இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த பீஸை இதுக்கு மேலே இப்படி வைக்கலாம். இப்போ இந்த டிசைன் உங்களுக்கு தெரியுதா. இது வேறு ஆங்கிளில் இருக்குது, இது வேறு ஆங்கிளில் இருக்குது. இது வந்து கிராஸில் இருக்குது, இது வந்து நேர். இதை நம்ம இப்படி வச்சிடலாம். இந்த ஆம்ஹோல் பகுதி எந்த இடத்துல இப்படி வருதோ அந்த பகுதி வரைக்கும் நம்ம இதை அப்படி கொண்டு வரலாம். நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வேணும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கீழே தள்ளி கொண்டு வாங்க. இப்போ வச்சாச்சா. இப்போ தெரியுதா உங்களுக்கு. இது மேலே உள்ள பீஸ் நறுக்கு, கீழே உள்ள பீஸ் வந்து நறுக்கு. இப்போ இதில் ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு எவ்வளோ வேணும். இப்போ இதுதான் இந்த கிளாத்து ஆரம்பிக்கிற பகுதி. ஆரம்பிக்கிற பகுதியில் ஒரு லைன் போட்டுடலாம். போட்டாச்சு. அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ இதிலேருந்து நம்ம அடையாளப்படுத்திடலாம். 6.5 இன்ச்சு தேவைப்படும். இந்த லைன்லேருந்து 6.5 இன்ச்சுக்கு நான் பண்ணுறேன். பண்ணியாச்சு. இப்போது இந்த லைன்லேருந்து அப்படியே நம்ம வரைஞ்சி இந்த 6.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி சேர்த்துடலாம். இப்போ நெக் வரைஞ்சாச்சா. இப்போ ஆம்ஹோல் வரையணும். ஆம்ஹோல் இதே மாதிரி தான்.
ஆம்ஹோல் வந்து நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கெலாம் ஃப்ரண்ட்டில் குழிவாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இதே அளவுக்கு சைட்லேயும் இந்த பகுதியிலையும் சைடில் அப்படி நேராக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ லைன் போட்டு விட்டாச்சு. இப்போ இதை வந்து இந்த கிளாத்தை நம்ம தனியாக எடுத்துடலாம். மேலே உள்ள பகுதியை நம்ம தனியாக எடுத்துடலாம். இதில் என்ன வரைஞ்சிருக்கிறேன், இந்த இதில் நெக்கு பகுதி, இது ஷோல்டர் வெட்டு, ஆம்ஹோல் எல்லாம் வரைஞ்சிருக்கிறேன். என்ன தான் இது நம்ம கட் பண்ணணும். இப்போது முன் பக்க உயரம் பார்க்கலாம். முன் பக்க உயரம் 13 இன்ச்சு தேவைப்படுது. அப்போ இதுக்கு நேர் நம்ம இப்படி வைக்கலாம். நேராக வச்சுட்டு 13 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுடலாம். முன்பக்க உயரம் வந்து அவங்கவுங்க மார்பக அளவை பொறுத்து மாறுபடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்பக்கம் உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. இப்போ இதில் நம்ம நேராக ஒரு லைன் போட்டுடலாம். லைன் போட்டாச்சு. லைன் போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த ஓப்பன் பக்கத்தில் இந்த சைடில் வந்து நமக்கு இதில் இப்போ கட்டாகாமல் இருக்குது பாருங்கள். இந்த சைடு நமக்கு உயரம் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவை வைங்க. இதில் 5.5 இன்ச்சு தேவைப்படுது. 5.5 இன்ச்சு வைக்கிறேன். 5.5 இன்ச்சு வச்சாச்சு. இந்த சைடு 7 இன்ச்சு தேவைப்படுது. இதிலிருந்து இந்த வளைவு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இங்கே மாதிரி தள்ளி நீங்கள் வரையக்கூடாது. ஒரு 3 இன்ச்சுக்கும் முன்னாடியே நீங்கள் முடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த டாட் பிடிக்கிற அளவு ஒரு 3 இன்ச்சுக்கு அப்புறம் நம்ம வந்து டாட் பிடிப்போம். அதனால் இந்த 3 இன்ச்சு இங்கே இருக்குது அப்படின்னா இதில் ஒரு அடையாளப்படுத்திக்கோங்க. படுத்திட்டு அதுக்கும் முன்னாடியே இந்த லைன் வந்து நம்ம முடிக்கணும். ரொம்ப அப்படி குழிவாகவும் வரையாமல் லைட்டாக இந்த மாதிரி இப்படி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இது வந்து கொஞ்சம் இங்கேருந்து இந்த மாதிரி இப்படி தான் நம்ம வரையணும். இதை நம்ம தனியாக கட் பண்ணிவிட்டு இப்போ பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிராஸ் கட்டிங் வந்து நமக்கு எப்படி கட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரே பீஸாக இருக்கா? இப்போ நம்ம இழுத்து பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். இது வந்து கிராஸில் வரும்போது தான் இது இந்த மாதிரி இழுக்கும். இது வந்து கிராஸ் கட்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் கட் ஆகாமையே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பேக்கில் வந்து நம்ம எப்போதும் நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? பேக்கில் வந்து நமக்கு ஓப்பன் வைக்கும்போது நெக்கு பகுதி வந்து நம்ம எப்போதும் போல் இந்த ரவுண்டு நெக்கு நம்ம இப்படி பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து நம்ம கட் பண்ணுவோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நெக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா இதில் வந்து நம்ம இனி ஓப்பனுக்காக நம்ம வந்து ஹூக் பட்டி அந்த வி பட்டி எல்லாமே ஜாயிண்ட் பண்ணுவோம். அதில் ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு இதில் கம்மியாகும். அப்போ கம்மி ஆகும்போது இந்த நெக்கு வந்து கொஞ்சம் நமக்கு குறுகலாக வரும். அதனால் இந்த நெக்கு வந்து நம்ம எப்போதும் போல் வரைஞ்சி கட் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் இல்லை எனக்கு அகலமாக வேணும் நெக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சமாக வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நெக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்கு நல்லாயிருக்கும். இது பேக்கில் வந்து நம்ம 2ஆக நம்ம கட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது பேக் ஓப்பனுக்கு இப்போ இது வந்து நம்ம தைக்கும்போது இப்படி இவ்வளோ போகுமா, இவ்வளோ போகும்போது நெக் வந்து சரியாக வரும். பேக் ஓப்பனுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் கட்டிங் வந்து கட் ஆகாமல் ஒரே பீஸாக நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற பீஸில் எல்லாமே நம்ம பட்டிக்காக கட் பண்ணலாம். நீள பீஸாகவே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்குது. பட்டி வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் நிறைய போட்டிருக்கிறேன். ஆனால் நான் இதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போது சைடு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? சைடு ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இது எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு இது வந்து போயிடும். போனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு பட்டியோட பகுதி இதிலிருந்து அப்போ நமக்கு வருது. அப்போ வருது அப்படிங்கும்போது இதில் வந்து நம்ம பட்டியை நம்ம ஜாயிண்ட் பண்ணுவோம். ஜாயிண்ட் பண்ணும்போது இது வந்து இந்த அளவுக்கு
இப்படி வந்துடும். அப்போ இந்த ஜாயிண்ட் பண்ணுற அந்த பட்டியும் நமக்கு இதில் இப்படி இந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா தூக்கிட்டு. அப்போ நம்ம இந்த கிளாத்தை இதையே நம்ம கொஞ்சமாக இப்படி மடிச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இந்த அளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பட்டியோட உயரம் சைடு உயரம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சைடு ஜாயிண்ட்டுக்கு சரியாக வரும். 3.5 இன்ச் அளவுக்கு சைடு உயரம் வந்து இந்த பட்டியோட அளவை எடுத்துட்டு அந்த நீளம் வந்து இதில் நம்ம டாட்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா எவ்வளவு நீளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்டியை இப்போ இதில் 3.5 இருக்குன்னா இந்த பக்கம் நீங்கள் ஒரு 4.5 வைக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பட்டி வந்து கட் பண்ணலாம். அந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 இன்ச்சு நம்ம எடுக்கலாம். 10 இன்ச்சு எடுத்துகிட்டு ஃப்ரண்டில் கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி காட்டுறேன். இப்போ இது ஒரு பட்டியோட அளவு இருக்குது. இதை அப்படியே நம்ம மடிச்சிடலாம். மடிச்சுட்டு பார்க்கும்போது இந்த சைடு கொஞ்சமாக இதில் ஜாயிண்ட்டு இதில் போட வேண்டியது இருக்குது. அதை நம்ம அப்படி போட்டுடலாம். இப்போ ஒரு பட்டியை நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பகுதியில் சைடில் மட்டும் கொஞ்சமாக ஜாயிண்ட்டு போட வேண்டியது இருக்கும். இந்த அளவுக்கு வச்சாச்சு. இப்போ இந்த மடிப்பாக இருக்கிறத நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த ஓப்பன் பகுதி வரும் பாருங்க அந்த பகுதிக்கு நம்ம வைக்கலாம். அது கட்டாகாமல் இருக்கும். இது வந்து நமக்கு சைடு பட்டியோட சைடாக வைக்கலாம். பட்டியோட சைடு வந்து நமக்கு எவ்வளோ உயரம் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 3.5 இன்ச்சு வேணும்னு நம்ம பார்த்தோம். அந்த 3.5 இன்ச்சு இதில் அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு இது 10 இன்ச்சு நீளம் இருக்கா தாராளமாக போதும். இந்த பக்கம் 4.5 இன்ச்சு வைக்கலாம். 4.5 இன்ச்சு வச்சுட்டு இதில் கொஞ்சமாக இருக்குது. இதை வேணால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பகுதியில் ஒரு பீஸ் வந்து நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா சரியாக வந்துடும். இப்போ எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் இதில் வந்து கட் ஆகாமல் இருக்குது. 2 பட்டிக்கும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இதில் மட்டும் ஒரு பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி ஜாயிண்ட் ஆக்கிட்டு நம்ம இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா சரியாக வந்துடும். இந்த அளவுக்கு நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மெத்தடு தான் நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பேக் ஓப்பன் வச்சு தைக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கட் ஆகாமல் ஒரே பீஸாக வர்ற மெத்தட் வந்து இதுதான். இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டில் கட் ஆகாமல் ஒரே பீஸாக பட்டி அப்புறம் செஸ்ட் பகுதியில் உள்ள பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணாமல் ஒரே பீஸாக நம்ம எப்படி கட் பண்ணுறது பேக் ஓப்பனுக்காக அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.